வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க நியூ சிலபஸ் படி இந்தியன் பாலிட்டியில் சிஏஜி அவங்கள பற்றி என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சிஏஜி அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்கிறது தான் சிஏஜிக்குரிய விரிவாக்கம். சரிங்களா? இதை தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா. விரிவாக்கம் கேட்டு மாற்றி மாற்றி கொடுத்துட்டு நம்ம அதில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க சொல்லிடுவாங்க. கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றி குறிப்பிடும் சரத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 148 தான் நம்ம சிஏஜியை பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் பாருங்கள். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் பற்றி கூறும் சரத்துக்கள் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 148லேருந்து 151 வரைக்குமே இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றி தான் நமக்கு ஆர்டிக்கல் பேசும். நெக்ஸ்ட்டு, இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளரை பற்றி கூறும் அட்டவணை அட்டவணையோட பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 5. பகுதி 5ல் தான் இந்த சிஏஜி பற்றி கூறும் அட்டவணை இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் தலைவரை நியமனம் செய்பவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் சிஏஜி அவர்களை நியமனம் செய்வாங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் தலைவரை நியமனம் செய்ய பரிந்துரை செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் அவர்கள் தான் அவங்கள நியமனம் செய்கிறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் தலைவரோட பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 ஆண்டுகள் அல்லது 65 வயதுகள் வரைக்கும் இந்த சிஏஜி அவர்களோட பதவிக்காலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதை வருதோ அந்நேரம் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்கப்பா. இப்போ அவங்க பதவி ஏற்று 4 வருஷத்துலேயே அவங்களுக்கு 65 வயசு ஆயிடுச்சுனாலும் அவங்க பதவிக்காலம் நிறைவு பெற்றதா சொல்லிடுவாங்க. இல்லை அவங்க பதவி ஏற்று 6 ஆண்டுகள் கழிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு 65 வயது ஆகலைன்னாலும் அவங்களுக்கு பதவிக்காலம் நிறைவு பெற்றதை அறிவிச்சிருவாங்க. இது 2ல் எது வருதோ அவங்க பதவிக்காலம் நிறைவு பெறும். நெக்ஸ்ட் பாருங்கள். இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் தலைவரின் சம்பளம் யாருக்கு நிகராக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு நிகரான சம்பளம் தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். சிஏஜியின் சம்பளம் எங்கேருந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தொகுப்பு நிதியிலேருந்து தான் சிஏஜி அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் தலைவரின் பதவி விலகல் அல்லது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடியரசுத் தலைவர்கிட்ட தான் சமர்ப்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு, சிஏஜியை பதவி நீக்குவதற்கு டேஸை நீக்குவதற்கு உள்ளான நடைமுறைகளின்படி நீக்க வேண்டும் அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்குவதற்கு உண்டான நடைமுறைகள் தான் இந்த சிஏஜியை பதவி நீக்கணும் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு நிகராக தானே சம்பளம் வாங்குகிறாங்க. அதனால் அவங்களோட இதுவுமே உச்சநீதிமன்றங்களை எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்க, நீதிமன்ற நீதிபதிகளை எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்களோ அதன் அடிப்படையில் தான் இவங்களை பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தணிக்கை அறிக்கை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்பொழுதுன்னா, 1971 தான் இந்த ஆடிட் அப்படிங்கிறதுக்குரிய சட்டமே கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்திய தணிக்கை அறிக்கை சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1976 தான் இந்திய தணிக்கை அறிக்கையோட சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு, தணிக்கை அறிக்கை மாநில அளவில் தாக்கல் செய்யும் போது யாரிடம் தாக்கலை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னா, ஆளுநர்கிட்ட தான். அதோட ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 151ல் 2 படி தான் மாநில தணிக்கை அறிக்கை ஆய்வாளர் நம்ம ஆளுநர்கிட்ட அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. தணிக்கை அறிக்கை மத்திய அளவில் தாக்கல் செய்யும் போது யாரிடம் தாக்கல் சமர்ப்பிக்க வேணும்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர்கிட்ட தான் சமர்ப்பிக்கணும். அதுக்குரிய சரத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 151ல் 1. ஆளுநர்கிட்ட சமர்ப்பிக்கும் போது நீங்கள் ஆர்டிக்கல் பார்த்துக்கோங்கப்பா. அதே மாதிரி மத்திய அளவில் சமர்ப்பிக்கும் போதும் ஆர்டிக்கல் கவனமாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொதுமக்கள் பணத்தின் பாதுகாவலன் அப்படின்னு யாரை அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அதாவது சிஏஜி அவர்களை தான் பொதுமக்கள் பணத்தின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் தலைமை கணக்கு தணிக்கையாளர்
தலைவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நரஹரி ராவ். 1948லேருந்து 54 வரைக்கும் இருந்தாங்க. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு சிஏஜியோட தலைவர் நரஹரி ராவ் அவங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தற்போதைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிஷ் சந்திர முர்மு. அவங்க தான் வந்து தற்போது தலைமை கணக்கு தணிக்கையாளர். 14வது சிஏஜி 2020 முதல் இவங்க பதவியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 2G வழக்குடன் தொடர்புடைய சிஏஜி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் ராய். 11வது சிஏஜி அவங்க தான் 2G வழக்கோட தொடர்பு இருக்கிறவங்க. இந்தியாவிலேயே மிக முக்கியமான பதவி சிஏஜி அப்படின்னு கூறினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாங்க. சிஏஜியின் சம்பளம் மற்றும் படிகள் நியமனம் செய்பவர். அவங்களோட சம்பளம் படிகளெல்லாம் வந்து யார் நியமனம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் தான் அவங்களோட சம்பளம் படிகளை வந்து நிர்ணயிப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், விதி 150 எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கணக்குகளை எம்முறையில் பராமரிக்க வேண்டும் என்பது குறித்த விளக்கங்களை வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து தெரிவிக்கிறது தான் இந்த விதி 150 அப்படின்னு சொல்கிறாங்க. சிஏஜி பற்றிய முக்கிய சரத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 148லேருந்து 151 வரைக்கும். அது எதுன்னு பாருங்கள். 148 வந்து சிஏஜியோட பதவியை கூறும். 149 வந்து அவங்க சிஏஜியோட கடமை அதிகாரம். 150 மத்திய மாநில கணக்கு பராமரிப்பு முறை வந்து 150. 151 வந்து தணிக்கை அறிக்கை ஆடிட் பற்றி சொல்லும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், சிஏஜி தலைவர்கள் பட்டியல் பாருங்கள். நரஹரி ராவ் அவங்க தான் ஃபஸ்ட்டு சிஏஜி. செகண்ட் வந்து சந்தா. தேர்டு வந்து ஏகே ராய் அவர்கள். ஃபோர்த் வந்து எஸ் ரங்கநாதன் அவர்கள். ஃபிஃப்த்து வந்து ஏ பாக்கி அவர்கள். இதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்கப்பா. இந்த வட்டம் வந்து அவங்க சிஏஜியில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நரஹரி ராவ் அவர்கள், செகண்ட் சந்தா அவர்கள், தேர்டு ராய் அவர்கள், ஃபோர்த்து ரங்கநாதன் அவர்கள், ஃபிஃப்த்து வந்து ஏ பாக்சி அவர்கள். சரிங்களா? சிஏஜி தலைவர்களோட பட்டியலில் அதுக்கப்புறம் 6th பாருங்கள், சியான் பிரகாஷ், 7th TN சதுர்வேதி, 8th சோமையா, 9th ஜிங்லு, 10வது வந்து கொல் அவங்க தான். 11வது வினோத் ராய் அவங்க. இவங்க தான் 2G வழக்கில் தொடர்புடையவங்களாக இருப்பாங்க. 12வது சசிகாந்த் சர்மா, 13வது ராஜீவ் மகரிஷி. இப்போ 14வது யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரிஷி சந்திர முர்மு. அவங்க தான் இப்போ 14வது தலைவராக வந்து இருக்காங்க. சரிங்களா? இதோட சிஏஜி பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுப்பா. நம்ம பாலிட்டி சம்மந்தமாக 1 by 1 உங்களுக்கு லோக்பால், லோகாயுக்தா, சிஏஜி, சிவிஜி, சிபிஐ சம்மந்தமாக வீடியோலாம் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து சிஏஜி பற்றின தகவல்கள்லாம் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கங்கிறதையும் சேர்த்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் 50 days ஸ்டடி பிளான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. வாரத்துக்கு 5 டெஸ்ட்டு கொடுக்குறோம். எழுதணும்னு விருப்பப்படுறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.